யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய நாளில் 173வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். கடந்த காலங்களிலே நீங்கள் எமக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். முதலில் கடந்த வினாவிடை 171ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி: ஆசிய திரு அவைகள் அமைதியின் பாலங்களை அமைக்க வேண்டும் என்று தெரிவித்தவர் யார்? ஆசிய ஆயர் பேரவைக்கான திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் சிறப்பு தூதரான கர்தினால் ஒஸ்வால்ட் கிரேசியாஸ். இரண்டாவது கேள்வி: யாழ் மறைமாவட்ட மூத்த குருக்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை கிளிநொச்சி உருத்திரபுரம் ஆரோபணம் மாணவர் விடுதியில். மூன்றாவது கேள்வி: ஆசிய ஆயர்கள் பேரவையில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி எத்தனை ஆயர்கள் கலந்து கொண்டனர்? இதற்குரிய சரியான விடை 4 ஆயர்கள். நான்காவது கேள்வி: செம்மணி மனித புதைகுழி முதலாம் கட்ட அகழ்வு எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை 1999ஆம் ஆண்டு. ஐந்தாவது கேள்வி: சிறைச்சாலைகளில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளின் நினைவேந்தல் நிகழ்வை முன்னெடுத்த அமைப்பு எது? இதற்குரிய சரியான விடை குரலற்றவர்களின் குரல் அமைப்பு. ஆறாவது கேள்வி: பருத்தித்துறை மறைக்கோட்ட பீட பணியாளர்களுக்கான கள அனுபவ பயிற்சி எங்கு நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை பருத்தித்துறை தும்பளை புனித லூர்து அன்னை கெவியில். ஏழாவது கேள்வி: அண்மையில் யாழ் ஆயரை சந்தித்த இந்தியா சேலம் மறைமாவட்ட ஆயர் யார்? இதற்குரிய சரியான விடை பேரருட்தந்தை அருட்செல்வம் ராயப்பன். எட்டாவது கேள்வி: யாழ் மருத்துவக் கல்லூரி சமூகத்தால் முன்னெடுக்கப்பட்ட வினாடி வினா போட்டியில் யாழ் மாவட்டத்தில் முதல் இடம் பெற்ற பாடசாலை எது? இதற்குரிய சரியான விடை யாழ் புனித பத்திரேசியார் கல்லூரி. ஒன்பதாவது கேள்வி: தேசிய மட்ட திருவிவிலிய அறிவு போட்டியை நடத்திய திணைக்களம் எது? இதற்குரிய சரியான விடை கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களம். பத்தாவது கேள்வி: பருத்தித்துறை மறைக்கோட்ட இளையோர் மற்றும் மறையாசிரியர்களுக்கான தொடர்பாடல் ஆண்டு சிறப்பு கருத்தமர்வில் வளவாளர்களாக கலந்து கொண்டவர்கள் யார்? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனர் அருட்தந்தை அண்டன் ஸ்டீபன், திருமறை கலாமன்ற கலைஞர் திரு கரன்சன். 11வது கேள்வி: திரு அவையில் தாத்தா பாட்டிகள் தினத்தை அறிமுகப்படுத்திய திருத்தந்தை யார்? இதற்குரிய சரியான விடை திருத்தந்தை பிரான்சிஸ். 12வது கேள்வி: தாத்தா பாட்டிகளின் பாதுகாவலர்கள் யார்? இதற்குரிய சரியான விடை புனிதர்களான சுவக்கீன் அன்னம்மா தம்பதியினர். மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். பாவண்ணா சியாமினி புனித யுவானியார் ஆலயம் சுண்டுக்குழி, ஆனா ஜனனி புனித மரியன்னை பேராலயம் யாழ்ப்பாணம். தொடர்ந்து வினாவிடை 173ற்கான வினாக்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி: இலங்கை ஆயர் மன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட இளம் குருக்களுக்கான தியானம் எங்கே நடைபெற்றது? இரண்டாவது கேள்வி: யாழ் மறைமாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குநராக ஆயரால் நியமனம் பெற்ற அருட்தந்தை யார்? மூன்றாவது கேள்வி: வந்து பாருங்கள் இறை அழைத்தல் நிகழ்வு எங்கே நடைபெறவுள்ளது? நான்காவது கேள்வி: மிருசுவில் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட சமூக நலத்திட்டம் யாரால் முன்னெடுக்கப்பட்டது? ஐந்தாவது கேள்வி: தேசிய மறைக்கல்வி நிலையத்தால் முன்னெடுக்கப்பட்ட தமிழ் மறையாசிரியர்களுக்கான பதிவிட பயிற்சி எங்கே நடைபெற்றது? ஆறாவது கேள்வி: கல்வி அமைச்சினால் யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கிடையே நடத்தப்பட்ட கணித ஒலிம்பியாட் போட்டியில் 2ஆம் இடம்பெற்ற மாணவன் எந்த பாடசாலையைச் சேர்ந்தவர்? ஏழாவது கேள்வி: ஊர்காவற்றுறை கரம்பொன் சிறிய புஷ்பம் மகளிர் மகா வித்தியாலயம் எத்தனையாம் ஆண்டு நிறைவை கொண்டாட உள்ளது?
8வது கேள்வி, முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலய புதிய கட்டிட திறப்பு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? 9வது கேள்வி, சுவிஸ் நாட்டில் வசிக்கும் வின்ஸ்லோஸ் ஆண்டனி அவர்களால் அண்மையில் வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன? 10வது கேள்வி, மிருசுவில் பங்கில் எத்தனை மாணவர்கள் உறுதி பூசுதல் அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டனர்? 11வது கேள்வி, புனித கன்னிமரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்பட்டாள் என்ற விசுவாச சத்தியத்தை பிரகடனப்படுத்திய திருத்தந்தை யார்? 12வது கேள்வி, மன்னார் மடுத்திருப்பதியின் பரிபாலகர் யார்? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வையுங்கள். இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறிய தருகின்றோம். 07426267119. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.